நம்ம இப்ப கோழிக்கோடு வரைக்கும் போலாமா? எதுக்கு? ஆமினாவை பார்க்க. ஏன் என்ன புதைக்கலான்னு பாக்குறியா? இப்போ அந்த வயசான அதிகாரி சொன்னதை கேட்டல்ல? பாகிஸ்தான் பாகிஸ்தான். நான் கூட இருக்கிறதால தான் நீ தப்பிச்சிருக்க. இதுல டச் இருக்கா? என்னது? பார்த்துக்கிட்டே பேசுறது. டச்சா? அதெல்லாம் இருக்கு. யார் இந்த பொண்ணு? பாகிஸ்தான் பீஸா என்ன? பாத்துவ பாக்குறதுக்கு தான். அவளை மட்டும் இல்ல, யார வேணாலும் இதுல பாக்கலாம். எனக்கு அவளை பார்த்தா மட்டும் போதும். அதுக்கு அவன் நம்பர் இருக்கா? அப்ப கையும் காலம் வச்சுட்டு சும்மா இரு. கைய கீறுதேடா. இது என்ன விலை வருது? 7000 ரூபாய். உனக்கு வேணுமா? 6000 ரூபாய் கொடு போதும். சேர்த்தாலும் நான் கொடுத்தேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத, புரிஞ்சுதா? எனக்கு வேணாம். வேண்டானா போ. அவ புருஷனை டச் பண்ணிக்கிட்டு. டேய், லாட்டரி அடிச்சு பணக்காரன் ஆகணும்னு கனவு கண்டா மட்டும் பத்தாது. லாட்டரி டிக்கெட்டை முதல்ல வாங்கணும்டா. நீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போறேன்னு சொன்னா பத்தாதா? மூசா ஜங்ஷன். இல்ல, அவரு செத்து பொழைச்சு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். மூசா சும்மா கதை தானே விடுறாங்க. இதோ இங்கதான் உட்காந்துருக்காரு பாரு, அவர் தான் இவரு. மிச்ச காசு அப்புறம் கொடுக்குறேன்னு. இந்த பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என் மைண்ட்ல வேற எதுவுமே ஓடாது. யாரெல்லாம் இறங்கணும்? சீக்கிரம் எழுந்துரு. எதுக்குடா? இறங்கு. என்னாச்சுடா? அடே இருடா. டேய் டேய் இருடா. டேய் வண்டி ஏதோ வந்துற போது. டேய் இருடா. டேய் நானும் வரேன், இருடா. வில்ஸ். வாசு தானே? ஆமா, நீங்க யாரு? விக்ஸ் இல்ல, வில்ஸ். ₹1. ஒரு வில்ஸ்க்காக வட பஸ்ல இருந்து அவசரமா இறங்கினா பஸ்ல கிடைக்க வேண்டிய பாக்கி பணம் போச்சு. இந்த நான் மூசா, ஆர்மி மேன் மூசா. லீவ் இப்பதான் முடிஞ்சதா? நம்ம மூசாவா இது? நீ இன்னும் சாகலன்னு கேள்விப்பட்டேன். நீ இன்னும் மாறவே இல்லப்பா. உயிரோட இருக்கிற மாதிரியே தான் இருந்துட்டு இருக்க இல்ல? அப்புறம் வேற என்ன விசேஷம்? நீ எனக்கு அப்ப கடன் தரணும்ல? தரணுமா? எப்போ? 1999ல. ஆமா இருந்துச்சுல, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப எனக்கு அந்த பணம் வேணுமே. நீ இங்க வா. எவ்வளவு கொடுக்கணும்? எழுதி வச்ச நோட்டெல்லாம் காணாம போயிடுச்சே. எவ்வளவு தரணும்? கணக்கு பார்க்கணும். எப்ப தருவ? கொடுத்துறோம் மூசா. நீ திடீர்னு குழியில இருந்து எழுந்து வந்துருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்பவே கொடுக்கணும். இப்படி சொன்னா எப்படி? வாசு, தேவை இருந்தாதான் பணத்துக்கே மதிப்பு. கேட்கும் போது பணத்தை கொடுக்கலன்னு வெயி. ஒரு வாரம். சரி. இருந்தாலும் உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம்பா. அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 99ல எனக்கு ஏதாவது கடன் இருக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் பரகாத். நல்லா தொழுதுக்க, எல்லாம் சரியாயிடும். வேண்டுதலுக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா மனுஷங்க அனுபவிக்கிற துக்கம்னு ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இருக்காதுல்ல? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கோம். நீ அங்க எப்படி இருந்த? எங்க? இஸ்லாமாபாத்ல. நீ அங்க ஜெயில இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாவா? நம்ம முஷாரஃப் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவர்கிட்ட பேசும்போது உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாரு. அங்க இஸ்எஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க? ஐஎஸ். நான் கல்லறைய பார்க்கணும். எது? என் பணத்தை புதைச்ச இடத்த. அங்க கல்லறெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு கல்லு நட்டிருக்காங்க. அதுல உன் பேர் இருக்கும். நமக்கு இந்த சமாதிங்கிற சடங்கு இல்லல்ல. செத்து போனதுக்கு அப்புறம் கல்லறை கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த விசேஷமும் இல்ல. அங்க ஜெயில சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? பரோட்டா, கீ ரைஸ் எல்லாம் கிடைக்குமா? அங்க போய் ஆடு மேய்ங்க, அவங்க கொடுப்பாங்க. அது சரி. இங்க வந்தா உடம்பு அப்படியே குறைஞ்சிடும். இங்க வெறும் காய்கறி தான் கிடைக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இவரா? எப்போ? டே இமாலு, நீ என்ன எங்களுக்கு எஸ்காடா? பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? போடா இங்க முதல்ல போடா. நீங்க இப்பவும் பாடசாலையில பாடம் எடுக்கிறீங்களா? வயசாயிடுச்சுல்ல, முன்ன மாதிரி என்னால இருக்க முடியல.
அன்னைக்கு இங்க தான் புதைச்சோம். நீன்னு சொல்லி ஒருத்தரை கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. 2-3 மாசம் கழிச்சு தான் பாடி கிடைச்சது. வயிற்றுக்கு மேல எதுவுமே கிடைக்கல. மிச்சத்தை நாய் நரிலாம் சாப்பிட்டுருக்கோம்ல. அது சரி, அது உண்மையில நம்ம இடம் தானா இல்ல அவங்களோட இடமா? இடமா? போர் நடந்ததுல்ல, இந்தியா இடத்துல நடந்துச்சா இல்ல பாகிஸ்தான்ல நடந்துச்சா? அது மொத்தமா எத்தனை சென்ட் இருக்கும்? கார்கில்லா? மொத்தமா எத்தனை சென்ட் இருக்கும்? ஏமா நீ பேப்பர்லாம் படிக்கவே மாட்டியா? உங்க போட்டியை திறந்து காட்டல, உங்க முகத்தை கூட பார்க்க முடியல. அதுக்கு இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ? இன்னைக்கு இல்ல அன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல நானு. அப்புறம் குடிச்சேன். நல்லதா போச்சு. இல்லைன்னா ஒன்னையும் சேர்த்து புதைச்சிருப்பாங்க. உனக்கு பசங்களாம் யாரும் இல்லையா? இருக்காங்க. தொட்டில ஒருத்தன் தூங்குறான். கூப்பிடவா? வேணாம், அவனுக்கு கொடுக்க என்கிட்ட 5 காசு கூட இல்ல. அது மட்டும் இல்ல, உங்களை பார்த்தாலே அவன் அழுவான். உங்களோட போட்டோ காமிச்சுதான் உனக்கு நான் சோறே ஊட்டுவேன். சீக்கிரம் சாப்பிடு, இல்லைன்னா செத்து போன மாமா வந்து உன் சாப்பாடை சாப்பிட்டுருவாருன்னு சொல்லுவேன். அது சரி. ஒரு குழந்தை தானா? இல்ல 4, 3 பையன் ஒரு பொண்ணு. எல்லாத்தையும் நான் தான் மேய்க்கணும். பஷீருக்கு எதுவுமே தெரியாது. அடிக்கடி அவருக்கு லீவ்லாம் கிடைக்காது. எப்பவும் கத்தார்ல தான் இருப்பாரு. நல்லதா போச்சு, அங்கேயே இருக்கட்டும். மீரான் தான் கூட்டிட்டு வந்தான். இது இருந்தா பேய் பிசாசுலாம் வீட்டுக்கு வராதாமே. உங்களை சொல்லல, கோவில்ல திருடுங்க வந்துட்டாங்க. நம்ம கவனமா இருக்கலனா அறுத்து எடுத்துட்டு போயிடுவானுங்க திருட்டு பசங்க. என் பஷீருக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை கூட ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு என்ன தெரியுமா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கான். என்கிட்ட எப்பவும் சொல்லுவாரு, ராணுவத்துல இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் ஆம்பளைன்னு. உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 17. நீங்க சாவும் போது நான் 10ஆம் கிளாஸ் படிச்சேன்ல. நீ 10வது வரைக்குமா படிச்சிருக்க? 2 வருஷம் படிச்சேன். என்னன்னு தெரியல, எக்ஸாம் வந்தாதான் எனக்கு உங்க ஞாபகமே வரும். அழுது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த வரன் வந்துச்சு. நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் மீரனுக்கு அதிகமான பணம் வந்துச்சு. அதுல ஒரு 50 பவுனும் உங்க மேல இருந்த 15 சென்ட் இடத்த எனக்கு கொடுத்து அனுப்பிட்டான். உன்னோட இடமா? அதெல்லாம் எப்பவும் நடந்துச்சு. அது பத்தாம அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவ பேர்ல இருக்கிறதையும் அவ எடுத்துக்கலாம்ல. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது வெயிட் பண்ணிருக்கலாம். கையில போட்ட மருதாணி கூட அழியல. அதுக்குள்ள அவங்களுக்கு என்ன அவசரம்? வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்களுடைய மனைவிங்களும் இங்க இருக்காங்கல்ல, கௌரவமா. அப்படி இருந்தா அந்த நாய் மாதிரி இப்ப உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவ எங்க? நல்லா மேக்கப் போட்டு அவ புருஷன் கூட வெளில போயிருக்கா. எங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆமினா அவளும் எங்க போயிருக்கா. நான் யாருக்கும் வேணாம்ல. உங்களுக்கு தெரியுமா மூசன்னு, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு உங்களை நினைச்சு நான் அழுதுருக்கேன்னு. அழுதுகிட்டே வண்டியில போகும்போது சமாதிக்கு நேரம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, வேற யாரும் இருக்காது, என் மூசான தான் டயரை பஞ்சர் ஆக்குனாருன்னு. ஒரே ஒரு 10 பவுன் கொடுக்கலன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன்னு தெரியுமா? என்னது? ஆட கடவுளே, அதை மறந்து போயிட்டீங்களா? தலையில அடிபட்டதுனால நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஆனா நான் மறக்க மாட்டேனே. சரின்னு வேற வண்டி மாறி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனோம். நாங்க போன உடனே எங்க மாமா கீழே விழுந்து செத்து போயிட்டாரு. ஜஸ்ட் காலை கழுவுறதுக்காக குளத்துக்கு போனாங்க எங்க அண்ணி. நீங்க செத்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு. உங்க ஃப்ரெண்ட் மீன் விக்கிற நாகராஜ், பக்கர் மாஸ்டர் மருமகன், குர்கன் கோயா, அந்த ரேஷன் கடைக்கார நாயரு, அப்புறம் மொய்தக்கானோட 3வது மனைவி, அவங்க பேர் கூட ஏதோ பாத்துமாவாமே. அவங்களும் பாவம் ஏதோ வண்டி இடிச்சு செத்து போயிட்டாங்க. கரண்ட் கம்பியை மிதிச்சு நம்ம தேருக்கானுடைய பையன் கூட. ஆனா செத்து போயும் திரும்பி வந்த ஒரே ஒருத்தர், அது நீங்க மட்டும் தானே. நீ இந்த மரண விஷயத்த பேசாம இருக்கியா? விசேஷமே மரணமா இருந்தா நான் என்ன பண்றது? வெள்ளிக்கிழமை புது மார்க்கெட்டை திறந்தாங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பையன் கிணத்துல விழுந்து செத்துட்டானே. வந்துட்டாங்களே உங்க பொண்டாட்டியும் அவளோட புருஷனும் அவரோட சின்ன புள்ளையும் பெரிய புள்ளையும். ஓ, ஒண்ணுதான் இருக்குல்ல. வாங்க வாங்க. இந்த உள்ள கொண்டு போ. பாத்து, உன்னை உள்ள போன்னு சொன்னேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னது? அண்ணா, அது
நான் சொன்னா கேப்பீங்களா? யாரு சொன்னாலும் கேட்கலாம். சொல்றத கேட்கலாமான்னு சொன்ன பிறகு முடிவு எடுக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஏர்வாடியில். நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிருங்க. எதுக்கு? நான் ஒன்றும் பைத்தியம்லாம் இல்லை. இல்லை, இங்கே எல்லாம் சரியானதுக்கப்புறம் நானே கூப்பிட்றேன். என்னாலாம் முடியாது. என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களை இங்கேயே வச்சுக்க சொல்கிறீங்களா? என்னை யாரும் கூடவும் வச்சுக்குவானா, எதுவும் பண்ண வேணாம். என்னை நானே பார்த்துக்குவேன். சரி, முடிவு என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அவசரமா. என்னது காசா? ஆ, என் பென்ஷனோ என்னுடைய இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று. பஜ்ஜி சாப்பிடுங்கண்ணே. ஆ, எதுக்கு? உனக்கு பிடிக்காதாடா? இதெல்ல, காசை கேட்டேன். நானும் வாழணும்ல. என்னோட இல்லை, உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த நாய் மாதிரி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கல்யாணமா? என் பொண்ணுக்கா? எப்போ? அடுத்த மாதம் 10 சென்ட் நிலத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்த கல்யாணத்தையே முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு எங்கே இருக்கு? இந்த வருஷம் வந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்களே காலி பண்ணிட்டாங்க. சூராக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவள் 3 பிரசவ செலவையும் நான் பார்த்தேன். 4. அதோட நிறுத்திக்கிட்டா நல்லது. அவர் லீவுக்கு ஊருக்கு வந்தா மறுபடியும் பஞ்சாயத்து தான். அப்புறம் இந்த வீட்டு மேல இருந்த நம்ம கடன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதுவும் பணம் தானே. அப்புறம் நான் ஒன்னும் உங்க சொத்து எல்லாத்தையும் தனியா சாப்பிட்டே எல்லாம் அழிச்சிடலண்ணே. நீ தானே நான் செத்துட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தது. நீங்களே எனக்கு எப்படி தெரியும்? நீ பாடி பாத்தியா? அவங்க தான் காட்டவே இல்லையே. அப்புறம் நீ எப்படி ஒத்துக்கிட்ட? காசு எடுக்க போறானோ? இது உங்களுக்கு தானே, அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? செத்து போட்டுன்னு நீயும் நினைச்ச. நான் செத்ததுக்கு அப்புறம் அவளும் கஷ்டப்படுவான்னு சொல்லி அவளையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மூசானா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. நானால ஒன்னும் அவன் மேல ஆசைப்படல. உங்களுக்காக தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன். நீங்க இல்லாம அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்ப எனக்காக ஆசைப்பட்டு தான் இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டேடா நீ. எனக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி உயிரோட வந்து நிப்பீங்க? சூப்பர்ரா. கோலர் இல்லாத கோல் போஸ்ட்ல கோல் அடிச்சு ஜெயிக்க கூடாதுடா திருட்டு பயல. காசு கொடுத்தா போயிருவீங்கல்ல எங்க? பாகிஸ்தானுக்கு. நினைச்சப்பெல்லாம் போறதுக்கு அது என் மாமனார் வீடு கிடையாது. எங்கேயாவது போய் தொலைங்கண்ணா. நிஜமா தானே? காசு கொடுத்தா நான் இப்ப இங்க இருந்து போறேன். ஆனா இந்த ஊரை விட்டுலாம் போக மாட்டேன். அப்புறம் ஒரு தியேட்டரோ இல்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனியோ வச்சு நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். சினிமா தியேட்டரா? உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்? 50 50 லட்சம். மூளை கெட்டு போச்சா உங்களுக்கு? எனக்கு மூளை கெட்டு போல. நீ வளர்க்குற நாய் அதுக்குதான். என்ன நீ குழி தோண்டி புதைச்சிட்டு நீ எவ்வளவு காசு வாங்கினு எனக்கு தெரியும்டா. உங்களை புதைச்சதுக்கு அப்புறம் காசு கொடுக்கணும்னு நான் ராணுவத்துக்கிட்ட கேட்கல. ஒரு ராணுவ வீரன் எப்ப சாவான், அவங்க வீட்டுக்கு எப்ப காசு கொடுக்கலாம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்கடா. 7 வருஷமா வரலனா ஒருத்தர் செத்துட்டாருன்னு தானே அர்த்தம். அதனால நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என் கிட்னியை வித்தாலும் அந்த பணம் கிடைக்காது. 25 லட்சம் வாய்ப்பு இல்ல. 5. நீங்க எவ்வளவு ஏலம் போட்டாலும் சரி, கொடுக்கறதுக்கு என்கிட்ட இப்ப 5 பைசா கூட இல்ல. எங்க அண்ணன் செத்துட்டாரு, அவரை நாங்க புதைச்சிட்டோம். என்ன பேசுறீங்க? சரி, நீ 50 லட்சம் ரூபா கொடு. உண்மையை சொல்றா. அப்ப நான் யாருடா? எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கணுமே. என் பணத்தை வச்சு வந்த காசை நக்கி தின்ன எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்கெல்லாம் நடுத்தெருவுக்கு வந்துருவீங்க. செத்து போனவங்களுடைய கதையை என்கிட்டே சொல்லிட்டு இருக்கா ஒருத்தி. 10 பவுனா ஒருத்தவன் செத்த அவன் ரத்தத்தை எப்படி குடிக்கலான்னு பாக்குறவங்க தான் கூட பிறந்தவங்களா என்ன? இந்த மூசா இன்னும் சாகலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான்டா சாவேன். இல்லனா இப்படி ஒரு மூசாவே இல்லைன்னு அர்த்தம். நான் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலான்னு யோசிங்க. நீ சாப்பிட்றா. பெரிய ராணுவ அதிகாரி மாதிரி எல்லாம் பேசாத. இங்க எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். நீ வாயை மூடிட்டு வா. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்கணும். சார் ட்ரைனிங் போயிருக்காரு. ட்ரைனிங் எடுக்காம தான் இன்ஸ்பெக்டர் ஆனாரா? எஸ்ஐ இருக்காரு. எஸ்ஐ இருக்காரா? இது இல்ல இங்க யார் எஸ்ஐ? திருப்பதி அங்க இருக்காருல அவர்தான். இதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒருத்தர் உயிரோட தான் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும். யார் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்? மூசா. நீங்க யாரு? மூசா தான். நீ உயிரோட இருக்கியான்னு நீயே தெரிஞ்சுக்கணுமா?
ஆ ம் கொஞ்சம் ஊதுங்க. எங்க ஏதோ இங்க தான். குடிக்கல சார். கையை காட்டு. கஞ்சா இல்லைன்னா சிரஞ்சா இருக்கு சார். நான் அந்த மாதிரி டைப் இல்லை சார். எங்க இருந்து வர்ற? இப்ப மானூர்ல. அதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில்ல. ஜெயில்லையா? ஓ, அப்படி நீங்க என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்க? போர் செஞ்சுட்டு போனேன். வேலூர் ஜெயிலா இல்ல வேற ஏதாவது ஜெயிலா? கராச்சி. எங்க? பாகிஸ்தான். எங்களை பார்த்தா முட்டாள தெரியுதா? கார்கில் போர்ல செத்து போன ஒரு ராணுவ வீரன் தான் நான். ஆனா நான் இன்னும் சாகலையே. சுயநினைவு இல்லாம விழுந்து கிடந்தேன். போருக்கு போகும்போது குடிச்சிட்டு போனியா? கோமாவில் இருந்தேன் சார். அதுக்கு நடுவுல நான் தான் சொல்லி வேற ஒரு பாடியை இங்க எடுத்துட்டு வந்து புதைச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப நான் சுகமாயி திரும்பி வந்தா செத்து போயிட்டேன்னு ஊருக்காரங்களும் வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. அப்ப நான் உண்மையிலேயே உயிரோட இருக்கனான்னு தெரிஞ்சுக்கணும்ல. உயிரோட தான் இருக்கன்னு உனக்கு தெரியும்ல? நமக்கு தெரியுங்க. ஆனா வீட்டுக்கும் ஊருக்கும் தெரியணும்ல. அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு நான் அது கேக்குறேன். மட்டும் இல்ல, எனக்கு என்னோட பென்ஷன் வேணும். பாத்து. அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபும். அவங்களையும் புதைச்சிட்டாங்களா? அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லையே. ஆக்சுவலா உங்களோட அட்ரஸ் என்ன? லான்ஸ் நாய்க் முகமது மூசா, சர்வீஸ் நம்பர் 122368, பிராவோ பீகார் ரெஜிமெண்ட் பேட்னா சார். அது இல்ல, இங்க உள்ள அட்ரஸ், வீட்டு அட்ரஸ். லான்ஸ் நாய்க் முகமது மூசா, அவ்வளவுதான். தாமியோட வீடு. மூசா முக்கு, மானூர், மயிலாடுதுறை. அவரு உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணன் சொந்த ரத்தம். இவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு மூசா முக்குன்னு பேரே வந்துச்சு. உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா? ஆர்மி கார்டா? அதுவும் இந்த ஓட்டர் ஐடி. அது என்னது? ஆதார் இருக்கா? வீடு இருக்கு. அந்த ஆதாரம் இல்ல, இது ஆதார் கார்டு. போட்டோ எல்லாம் இருக்கும்ல. அது என்னன்னே தெரியல சார். அது இப்ப தானே, இவர் போய் 20 வருஷம் ஆகுது. ரேஷன் கார்டு இருக்கா? பேரை நீக்கிட்டாங்க. அப்ப அடையாளத்துக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையா? இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? அவனுடைய பின்பக்கத்துல ஒரு நல்ல பெரிய வடை சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. தூக்காத, உட்காரு. இருக்குது பாருங்க. சரி, பார்த்தாச்சு, உட்காரு. யார் இந்த அம்மா? இவன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே நான் தான்யா. அதுக்கு என்ன போ? அவனோட பின்பக்கத்தை பார்த்தா எனக்கு தெரியும். எங்க ஊர்லயே இவனுக்கு மட்டும்தான் இருக்கு. நல்லா தெரியுமா? கண்டிப்பா. அத ப்ரூஃப் ஆக்க முடியுமா சார்? யோ 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 யோ, வேணா அவருக்கு கழட்டி காட்டு. ஏய் வேண்டாம். நீங்க உங்க கேம்ப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இல்லைன்னா நீங்க தானே ப்ரூஃப் பண்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும். என்ன எவிடன்ஸ்? உயிர் இருக்கிற உயிர் இல்லாத எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் இப்போ உயிரோட தானே இருக்கு. அது இல்ல, உங்களுக்கு ஆதாரபூர்வமா உள்ள ஏதாவது எவிடன்ஸ். அப்புறம் உங்களை முன்னாடி பார்த்த அடையாளம் கண்டுபிடிக்கிற ஏதாவது கெசட் ஆஃபீஸர், அரசியல்வாதிங்க, இல்லைன்னா உங்களை அடையாளம் காட்டுற யாரா இருந்தாலும். அடையாளம் காட்ட யாராவது வேணும்னா அதுக்கு நான் ஒருத்தர் இருந்தாலே போதும் தான். அடையாளத்தை காட்டினா மட்டும் பத்தாது, எவிடன்ஸ். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா என் பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கான்னு தெரியலையே. உனக்கு தெரியாம ஓ மேல எப்படிடா கேஸ் வரும்? ஏன்பா இவருக்கே தெரியாம இவரையே புதைச்சிருக்காங்கல்ல. உன்னையெல்லாம் அவங்க கூப்பிடலடா. எம்பி, மந்திரி அந்த மாதிரி வேணுமா? அண்ணா கறி. என்னப்பா பிரச்சனை? இங்க பாருங்க வைத்தியரே, நம்ம மூசா சாகலங்கிறதுக்கு போலீஸ்க்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணுமா? அது விஐபி எவிடன்ஸ். அதுக்கு எதுக்கு சாட்சி? போலீஸ்க்கு கண்ணு தெரியாதா? அண்ணா கறி. நம்ம பஞ்சாயத்து தலைவர் சூப்பர் ஐடியா சொன்னீங்க. அதுக்கு பேசாம நீங்க விஷம் குடிச்சிட்டு ரயில்வே ட்ராக்ல படுத்துறலாம். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு உங்களுடைய இது நம்மளுடைய பழைய மம்முட்டி தானே? பழசு புதுசுலாம் இல்ல, அவரே தான். எத்தனை வருஷம் ஆனாலும் 2 பேருக்கு தான் வயசே ஆகாது. ஒன்னு மம்முட்டி, இன்னொன்னு பாபன் மௌலி. அண்ணா கறி. உன்னை உன்னை வெட்டி கறியாக்கி உன்னைய சாப்பிட வச்சிருடா. ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிக்கிட்டு 2 பிளேட் கறி இது வரைக்கும் சாப்பிட்டிருக்கேன். உனக்கு சரக்குல போதை ஏறுதா இல்ல கறியில போதை ஏறுதான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. இங்க கறி சைடிஷுக்கு சாப்பாட்டுக்கு இல்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஆமினா பேசினா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா போதுமா? என்னாச்சு? அவ இங்க வந்து என்ன பண்ண போறா? இங்க இருக்கிற மீதி விஷயம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அவகிட்ட எதுவும் கேட்காம எதுக்கு? இப்ப அவளுக்கு நான் ஒருத்தன் தான் அப்பா. ஏதாவது மாற்றம் இருக்கா? இங்க பாரு, உனக்கு போகணுமா அண்ணா கூட? நீ போகணும்னா என் பையன் இங்கே விட்டுட்டு போ. வேற யாரும் உரிமை கேட்டு வரமாட்டாங்கல்ல. நான் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தல. எல்லாருக்காகவும் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன். இப்ப மத்தவங்க சந்தோஷத்துக்காக உயிரை விட கூட தயாரா இருக்கேன்.
நான் இதை சொல்றதுக்காக வரல. நான் இப்படிதான் உனக்கு தெரியும்ல.